ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஆரியா பள்ளிக்கூடம் கட்டடிச்சிட்டா. இன்றைக்கு ஆள் பள்ளிக்கூடத்துக்கு போயில நர்சரிக்கு. ஏன்னா இவர் இன்றைக்கு மத்தியானம் தான் வேலையண்டபடியா சொன்னார். இல்லை அவ விட வேண்டாமாம்ண்டு 2 பேரும் எலும்பி இப்பதான் எலும்பி இருக்கிறான். நான் விடிய சாப்பாடு ஒன்றுமே சமைக்க இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் சொன்னது ஆரியா வெளியில கூட்டிட்டு போவோம். இன்றைக்கு விடிய சாப்பாடா ஆளுக்கு வெளியில வேண்டி கொடுப்போம்ண்டு. இந்த சரியான விருப்பம் ஆரியாவுக்கு வெளியில இவரோட போறது. அப்ப சரி வெளியில போய் வேண்டி கொடுப்போம்ட்டு படிக்கிறோம் நடிக்கணும். சீரியஸ் பேஸோட படிக்கிறது எவ்வளவு சீரியஸா படிக்கும். புத்தகம் பாட்டு பாடுது, பியானோ வாசிக்குது அந்த பிள்ளை. டான்ஸ் ஆடுங்கம்மா. டிவி எல்லாம் பாட்டு பாடி முடிஞ்சு புத்தகம் பாட்டு பாடுது. சரி எல்லாம் வச்சுட்டு வாங்க. சரி டைம் ஆயிட்டது, நாங்க இனி சாப்பிட போறோம். அவாக்கு பசிக்கிறோம் இல்லையோ, எனக்கு பசிக்குது. ஆரியாடு ஜாக்கெட் இது வந்து நிறுவ எடுத்து கொடுத்த ஜாக்கெட். அதை கவனிக்கல. நல்ல வடிவான ஜாக்கெட் ஒன்று. இப்படிதான் நான் இந்த ஜாக்கெட் எடுத்து எடுக்கிறேன். அவர் வந்து கஸ்துவும் நிறுவும் கடைக்கு போகும்போது இதை பார்த்தோன்னா ஆரியாடு ஞாபகம் வந்ததாமண்ணி என்று போட்டு வாங்கிட்டு வச்சுட்டாரு. இப்ப கெனாலமா அவட்ட ரூம்ல தான் இருந்தது. பிறகு நாங்க அதுல போகத்தான். ஏன்னா இப்ப ஆள் இங்க வாரது குறைவு. ஏன்னா சரியான வேலை ஆளுக்கு, அதால வார இல்ல பெருசா. இப்ப நீரு விட்டேன் நல்ல வடிவான ஒரு ஜாக்கெட் உண்டு. வடிவா குட்டி அங்கி பாருங்க வடிவா இருக்கேன். என்ன ஃப்ரீயா இருக்குன்னு பாப்போம். உங்களுக்கு படிக்குது. ஒரு பேப்பர் காணாதுன்னு 2 பேப்பர் எடுத்து வச்சு கலர் பென்சில் ஸ்கூல் போயில என்ன சொல்றது கவலையில படிக்குது. யார் இந்த அழகான ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது வீடியோவில்? யார் இந்த அழகான பிள்ளை? நிறைய பார்க்குது. பிங்க் எங்கேம்மா? பிங்க் பிங்க் அங்க பிங்க் பிங்க் அங்க பிங்க். ரெட் எங்கம்மா? ரெட் எங்க? எஸ் ஜெலோ எங்க? ஜெலோ Yes. Yeah, green engama? Yes. Blue enga? Yes. And red enga? And black. Black. தானே சொல்லப்படுது black. அப்ப என்ன காட்டுட்டா? நான் வீடியோ அங்கே எடுக்க எனக்கு அழுபடுது. என்னத்தான் கலர் அடிக்கிறத காட்டு எடுக்கணும். என்ன Red, where are you? How to do? நல்ல சாப்பாடு வயிறு ஃபுல்லாக்குது. Here I am, how to do? You're gone, where are you? Here I am, how to do? Here I am. நான் இந்த பிள்ளை இந்த பாட்டுக்கு
இந்த பிள்ளைய நான் பேச சிங்கர் ஆக போறேன். ஸ்ரேயா கோஷல். நான் இந்த வேலை இடத்துல போனாலும் காதுல இந்த பிள்ளை இந்த பாட்டு தான் நான் கேட்டுட்டே இருக்கு. யாருமே இந்த காஃபியை குடிச்சு போட்டு போங்க. சரி, ஷாப்பிங் இருக்கு, அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வீட்டை போ. சரி, பிடிக்க வெளிக்கிட்டது. மாமியை மச்சாலும் போன் அடிச்ச உடனே வெளிக்கிட்டு போட்டிருந்து காய்ச்சேன். கையிலேயே 2 மணிக்கு அலம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு 2:30 மணிக்கு அதுக்கு மேலே நினைக்கிறேன். மாமியே களைச்செழும்பி போயிட்டு நல்ல ஒரு சாப்பாடு. தேங்க்ஸ் அப்பா சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு. அதே பார்த்தீங்களா, ஒவ்வொரு முறையும் தானே என்ற ஹார்ட் எடுத்து தாங்க 2 பேருமே வேண்டுறது வேண்டி போட்டு இப்போ இந்த முடியும் போது தேங்க்ஸ் அப்பான்னு சொல்றது. மனுஷனே மனசு வந்து வாங்கி தரதெல்லாம் வேறு எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து வாங்கிட்டது அது வேறு கணக்கு. ஏன்டா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இந்த பிள்ளைய வெளியே ஸ்கூல் மறைப்போம் பண்ணி பிளான் பண்ணேன். ரெசி வேணாம்ன்றது இல்லை மறைக்கக்கூடாது. இப்போ நான் எனக்கு தெரியும் மனுஷன் வெளியில் சாப்பிட போகமுண்டா தான் மறைச்சு கூட்டிகிட்டு வரும். நான் தான் சொன்னாங்க நாங்கள் வெளியில் சாப்பிட போகணும் மனசு விட்டு மாமனு ஃபோன் அடிச்சுது. ஸ்கூல் டீச்சருக்கு மெசேஜ் பண்ணிச்சு. பணம் வந்து குளிச்சது வலிக்கிட்டது. சாப்பாட்டுக்கு அடிமைன்றதை வச்சு இப்படியெல்லாம் எனக்கு பார்த்துதுக்கு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட்டு புதுசு புதுசான்னு இருக்கீங்க. மாமி சொல்லியிருக்கா புதுசு புதுசுன்னு தானே இருக்கணும் மருமகள் 2 ஆண்டு. அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். நான் சொல்லுவேன் உடம்பு வைக்குது மெலியன்னு சொல்லுவேன். அம்மா அடிக்க சொல்லுவேன் இன்னும் மெலிஞ்சிட்டேன் எப்படி மெலிஞ்சிட்டேம்மா பார்க்கவே இதாக இருக்கம்மா சாப்பிடம்மா குண்டா இருந்தால் தான் வடிவாக இருக்கும்மா. கல்யாணம் கட்டு மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கல்யாணம் கட்டினா அப்புறம் மாமிக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். மாமி கூட தான் இருக்கணும் பிடிச்சது. அதே நமக்கு எது வசதியோ அப்படி சொல்லி போகணும். இல்லை மாமியாக்கள் இருக்கணும் அப்படின்னா உடம்பா இருந்தால் தான் வடிவாக இருக்குன்ற ஒரு இது வந்துடும். மாமியை கவர் பண்ணி கொண்டு தெரியுங்க. பாருங்க நாங்கள் எங்கே கடைக்கு வந்துருக்கிறோம். இங்கே பாருங்க இவ்வளோ வடிவான மாம்பழம் அன்னாசி பழம் இளநீ கூட கிடக்குது. பிளாப்பழம் என்ன காய் மாதிரியே பிளாப்பழம் கிடக்கு. மெரிஞ்ச ரம்புட்டாம்பழம் நிறையாக்கணும்லாம் நாங்கள் பழங்கள் இங்கே தான் வாங்குறோம். நாங்கள் இது என்னது இந்த இளநீ எங்கட இளநீ மாதிரி இருக்குமா? இருக்குமா தெரியல. ஒரு குளிக்கி பாருங்க பார்த்து. எல்லா மரக்கறிகளுமே இருக்கு. பழங்கள் மரக்கறி எல்லாமே இருக்குது இங்க. எங்கட அன்னமுன்னா இருக்கு. இது எங்கட ஒரு அன்னமுன்னா. இது வந்து வேற நாடுன்னு நினைக்கிறேன்னு தெரியல. இங்கதான் எல்லா மரக்கறியுமே நாங்க வாங்குறோம். நாங்க எங்கட ஒரு வட்டு கத்தரிக்காய் தேங்காய் எல்லா மரக்கறியுமே இருக்குது. அதை விட எனக்கு விலை குறைய மாதிரி இங்க ஏதோ விலை குறைவு மாதிரி எனப்பா எல்லாமே இருக்குது. கத்தரிக்காயில எத்தனை இருக்கு நீங்க பாருங்க. இங்க தொடங்கி அங்க வரைக்கும் கத்தரிக்காய் தான். முறுக்கு இந்த பழம் எல்லாம் சாப்பிடுறது. இந்த பழம் வந்து இது என்ன டிராகன் கள்ளி கத்தாழையா கள்ளி கள்ளிப்பழம் அதுலயே இருக்குது. பிங்க் கலர்லயும் இருக்குது ஜெலவுலயும் இருக்குது. ஆனா சொன்னவே இது வந்து கூடாது. ஓகே நாங்க இனி ஷாப்பிங் பண்ண போறோம். எங்களோட ஒரு பப்பா பழம் சாமான் இந்த தேசத்துல இருந்து அந்த தேசம் வரைக்கும் அங்க எல்லாமே இருக்கு. மட்டன் சிக்கன் எல்லாமே இருக்கு இங்க. இங்க இது இளநீ வெட்டி வச்சிருக்கணும். ஆனா இது நல்லா இருக்காது. இந்த இளநீ இது வந்து நல்லா இருக்கிற இல்ல. ஒரு நாள் குடிச்ச நாங்க நல்லா இல்ல. இந்த இளநீ இருக்குது. அதுக்கு இளநியே இருக்குது. உடனே வத்தி போயிருக்கு நினைக்கிறேன். இளநியா குலுக்கி பார்த்து இருக்குது. குலுக்கி பார்த்தாச்சு எடுக்கணும். அப்ப நீங்க தான் குலுக்கி பாக்குறீங்க. கூட இந்த சாலைக்கு தான் நாங்க வாரது தமிழ் கடையை விட. கடைசி இளநியை கண்டுபிடிச்சிட்டீங்களே.
வெட்டி பாப்போம் வீட்டை கொண்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, இதோட சோழன் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் இதெல்லாம் விற்கிறது. நாங்க எண்ணெய் கத்திரிக்காய் விற்கிறது. உண்மையாவே இது அத்திப்பழம் எல்லாம் முதல்ல எனக்கு தெரியாது, பாட்டுகள்ல கேட்டு பாட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் பிரெக்னென்ட் ஆன ஒன்னதான் யாரோ சொன்னேன்ட்டு வேண்டி சாப்பிட்டேனாங்க என்னப்பா. ஆனா எனக்கு பிடிக்கல, உள்ளி எல்லாம் வைக்கும் நறுக்குண்டு அவ்வளவு நெல்லா. பிள்ளைக்கு பிடிச்சது ஆரியாவுக்கு பிடிச்ச பழம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. சின்னல எல்லாம் இந்த படத்தை போட்டோக்கள்ல பாக்குறது படிக்கும் போது அப்போ ஐயோ நெல்லா இருக்கும் போல இடக்கண்டு. ஆனா அங்க ஒன்று நெல்லா இருக்காது, எனக்கு பிடிக்கிறதே இல்லை. எங்கட ஒரு மாம்பழம், கொய்யாப்பழம், பிலாப்பழத்துல இருக்கிற டேஸ்ட் வந்து எந்த பழத்திலையுமே இல்லை உலகத்துல. பாருங்க இவ்வளவு பெரிய கடை, என்ன எனக்கு பிடிச்ச கடை. சார்படுது வீடியோ சாப்பிடுறான். நைஸா பிச்சி வாவ் நைஸ் தகத தந்துட்டேன். அதையும் சாப்பிடு. சாக்லேட் குடிச்சு மிரண்டாவும் குடி வருது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தால கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க. இது தேங்காயா இளநியாண்டு எனக்கு தெரியல. தேங்காய் வேண்டியது ஊர்ல இருந்து அந்த மரத்துல இருந்து விழும் காஞ்சு போய். அவர் சொன்னவர் உலகத்திலேயே பெஸ்ட் இளநியாம், இத குடிச்சன்னு சொன்னாவா நான் திருப்ப வருவேன் நம் கடைக்கு வேண்டுவேனாம் இந்த இளநீ என்று பாப்போம். வழுக்கல் இருக்கான், இளநீ குடிச்சிட்டு வழுக்கல் நல்லா இருக்குமா. இத பாக்க உண்மையா இளநீ மாதிரியா இருக்கு. எங்கட ஊர்ல பச்சை கலர்ல இருக்கு இளநீ. இது அப்படி என்ன இல்லை உண்மையாவே இளநீ தானாண்டு பாப்போம். எங்கட ஒரு இளநீ மாதிரி இருக்காண்டு பாப்போம். துருக்கி இளநீ வெட்டி பாப்போம். எனக்கே வெட்ட தெரியாது, சும்மா வெட்டி தரணும் வந்துட்டீங்க. ஆனா உள்ள வந்து பச்சையாத்தான் இருக்குது. நானே வச்சுனா பாடி போயிருக்குமுண்டு. ஆனா நல்ல வாசமா தான் இருக்குது. எங்க இளநீ மாதிரி தான் இருக்கு போல இருக்கு. குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். 4 பவுண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு. நான் குடிச்சு பார்ப்பேன்னா நல்லா ரிவ்யூ கொடுக்குறாள். நல்லா தான் இருக்குப்பா. மனசு நோய் அதெல்லாம் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன், உண்மையா தான் கொடுப்பேன். நல்லா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு. அவர் சொன்னது உண்மை, திரும்ப போய் வேண்டணும். செம்மையா இருக்கு. இனிப்பு அந்த மாதிரி அந்த எங்கட ஒரு செவ்வளனி குடிப்போம் அந்த மாதிரி இருக்கு. இனிப்பா இருக்கு, செம்ம இனிப்பு, செம்மையா. அப்ப அவர் நான் சொன்னேன் இவர் விக்கிறதுக்காக சொல்றாக்க பண்ணி வச்சது. ஆனா உண்மையாவே அவர் சொன்ன சரிதான். எங்கட ஒரு இளநீ மாதிரியே இருக்கு. அம்மா எல்லா கலர்லயும் இளநீ வச்சுக்கிறா. பச்சை இளநீ, செவ்வளனி எல்லாம் இருக்கு. எங்களை விட இல்லாத மரமே இல்ல. அம்மா வச்சு போட்டு புள்ளிகள் எல்லாம் அம்பட்டாம்பழம் கூட வச்சு இந்த வருஷம் காய்ச்சது. நம்ம போனா ஒரு இளநீ தான். நாங்களாம் ஊருக்கு போனா தண்ணி குடிக்கிறோம், தண்ணிக்கு பதிலாக இளநீ தான் குடிப்போம். ஸ்ரீலங்கா போனாலே முதலாவது வேலை இளநீ குடிச்சதுதான். செம்மையா இருக்கு, வேற லெவல்ல. அவர் சொன்னா சரிதான். 399 அப்பா உண்மையா வேர் தான். என்னப்பா சும்மா சொல்றான்னு பார்க்கும்போது வெளியில காஞ்சிருந்தது. ஆரியாக்கு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் வழுக்கலும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். அவகிட்ட கிணக்கு கொடுக்க எனக்கு பயம் மாதிரி. நான் இளநீ கொடுக்குறே இல்லை, அந்த சொல்றேன் இல்லை இது வந்து சின்ன ஆட்கள் எடுக்கல இளநியோ கொடுக்க கூடாண்டு. ஆனா கொஞ்சம் இளநீ கொடுப்போம். இதுக்குள்ள வழுக்கல் போட்டு கொடுத்து விட்டா சாப்பிடுவாரு. இந்த வகை எடுத்து வச்சிருக்கு. இளநியை பார்க்கவே தெரியுது நல்ல இளநீ அப்படி இருக்கு, தேன் மாதிரி வந்து வழுக்கல்லாம். நான் கொஞ்சம் தேங்காய் ஆயிட்டுது, கொஞ்சம் தேங்காய் பதத்துக்கு வந்துட்டு வழுக்கல். ஆனாலும் நாங்கள் சாப்பிடுவோம்.